நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, அதாவது பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கீரையை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக தேங்காய் விட்டு அதில் தாளிப்புக்கு தேவையான கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம், வரமிளகா அதையும் போட்டு எல்லாம் வணக்கி விட்டுட்டு, நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையும் போட்டு ஒரு வணக்கிட்டு பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சமாக வணங்கப்பட்டதுக்கப்புறம் அந்த கீரையிலிருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும். அது கூட லைட்டாக நம்மளும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு தட்டம் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 6 நிமிஷத்துலேயே கீரை நல்லா வெந்துடும். அதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவி நம்ம அந்த தேங்காயும் அந்த கீரை பொரியலோடு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி எடுத்திங்கன்னா அருமையான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிரும். இது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்குன்னு எல்லாத்துக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை விட ரொம்ப முக்கியம், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்தோம், திருப்தி இருக்கும்.